புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான மடுக்கரை சாராய கடையில் தமிழக டிஎஸ்பி தலைமையில் அதிரடியாக திடீர் சோதனையில் ஈடுபட்டதற்கு புதுச்சேரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு மாநில போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள புதுச்சேரி மடுக்கரை பகுதியில் அரசு அனுமதி பெற்று செயல்பட்டு வரும் சாராய கடையை ராஜா என்பவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் பட்டாம்பாக்கம் மடுகரை செல்லும் சாலையில் பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது புதுவை மது பாட்டில்கள் கடத்தப்படாமல் இருக்க தமிழக போலீசார் மதுபான சோதனை சாவடி அமைத்து தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மடுக்கரையில் செயல்பட்டு வரும் சாராய கடையிலிருந்து 10க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் வாங்கி வந்த நபரை கைது செய்த போலீசார் அவரை விசாரித்ததை தொடர்ந்து பண்ருட்டி டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென மடுக்கரையில் உள்ள சாராய கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து அங்கு காசாளராக பணியாற்றியவரையும் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த புதுச்சேரி மடுக்கரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சாராய கடையிலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது என கூறி காரை வழிமறித்து தமிழக போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் எங்கள் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி சோதனை மேற்கொள்ளக்கூடாது என கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் கடுமையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை புதுச்சேரி மடுகரை காவல் நிலையத்திற்கு தமிழக போலீசார் எடுத்து சென்றனர். அங்கு இரு மாநில போலீசாரும் நடத்திய பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி பாக்கெட் சாராயம் தமிழக பகுதிக்கு எடுத்து வரப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு தமிழக போலீசார் கைப்பற்றிய சாராய பாக்கெட் மற்றும் கைது செய்யப்பட்ட சாராய கடை காசாளரை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.